உங்க வீட்ல மாடு இருக்கா? அப்போ இனிமே நீங்க சிலிண்டர் வாங்க அவசியமே இல்ல. இலவசமாகவே கேஸ் கிடைக்குது. பொதுவாக எல்லோருமே சமையலுக்கு எரிவாயுவாக எல்பிஜி சிலிண்டரை பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒரு சிறப்பான மாற்றுப்படியை இந்த விவசாயிகள் தங்களின் வீட்டில் கொண்டு வந்துள்ளனர். அவர்கள் வீட்டில் மாடுகளை வளர்த்து அவற்றின் சாணங்களை ஒரு தொட்டியில் கரைத்து வைக்கின்றனர். இந்த மாட்டு சாணம் நன்கு கரைந்த பின் அதன் மூலமாகவே இயற்கையான எரிவாயு உருவாகிறது. இதனை பயன்படுத்தி வீட்டு அடுப்பை எரிய வைக்க முடிகிறது. இயற்கை எரிவாயு தயாரிக்கும் முறை: மாட்டு சாணத்தை ஒரு சிறப்பு தொட்டியில் கரைத்து ஊற்ற வேண்டும். தினமும் 2 முறை மாட்டு சாணத்தை சரியாக சேர்த்தால் போதுமான எரிவாயு கிடைக்கும். இதற்காக ஆரம்ப கட்ட முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் இது நீண்ட காலத்திற்கு பெரிய லாபம் தரும். மாதம் ரூபாய் 1000 செலவாகும் என நினைத்தால் இது நீண்ட காலத்தில் பெரிய பணத்தை மிச்சப்படுத்தும். இதன் முக்கிய நன்மைகள்: இயற்கை எரிவாயு முற்றிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பானது. மாட்டு சாணத்தை பயன்படுத்துவதால் கழிவுகள் முறையாக பயன்படுத்தப்படும். இது நீண்ட காலத்திற்கு ஒரு செலவில்லா எரிவாயு ஆதாரமாக இருக்கும். மண்ணிற்கு உரமாகவும் பயன்படும். இப்படி ஒரு சிறப்பான முறையை அமல்படுத்தி வீட்டு செலவை குறைத்து இயற்கையை பாதுகாத்து சுற்றுச்சூழல் நட்பான முறையில் வாழ்ந்து வரும் இந்த விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக உள்ளனர். இது நிச்சயம் அனைவருக்கும் பயன்படும் ஒரு புதுமையான யோசனை. ஒரு நிமிஷம் வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. இது என்னமோ காமிச்சிட்டு இருக்காங்க, வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் நம்மலாம் வந்து கேஸ் யூஸ் பண்ணுறோம், அப்படி தானே? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா, மாடெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். மாட்டு சாணத்தில் வந்துட்டு அது மூலியமாகவே வந்துட்டு கேஸ் அடுப்பு எரிய வைக்கிறாங்க. இது மாட்டு சாணத்திலேயே அடுப்பு எரியுதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை வந்துட்டு நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 டைம் ஊற்றினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு அந்த மாட்டு சாணம் வந்து இந்த இதுக்குள்ளெல்லாம் லிக்விட் அந்த படுதா மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த கேஸ் மட்டும் வந்துடுது. இங்கே பாருங்கள், இந்த ஓஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓஸ் வழியாக தான் நம்மளுக்கு வந்துட்டு கேஸ் வந்துட்டு கிடைக்குது. இந்த மாதிரி அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரலும் செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மானியத்தில் தான் இவங்க போட்டாங்க. 8,000 ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மந்த்துக்கே நம்ம பார்த்தோம்னா 1000 ரூபாய் அந்த மாதிரி நம்ம கேஸ்க்காக செலவு பண்ணுறோங்க. இது வந்து ரொம்ப பரவாயில்ல. நம்மளுக்கு வந்துட்டு மானியத்தில் 8,000 ரூபாய்க்கே கிடைக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஓஸ் வழியாக தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையாலும் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ரொம்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போலாம் விறகுமே இப்போ நிறைய இடத்துல எல்லாமே லேண்டு போகிறனால விறகு இல்லை. அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஓஸ் வந்திருக்கு. நார்மலாக நம்ம கேஸ் அடுப்பில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் எப்படி எரியுதுன்னு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.